ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த விலைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கங்களுக்கு முடிவில்லை. கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஞாயிறு அன்று தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து உங்களுடைய வார்த்தையை கேட்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது என்று சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பின உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற மன்னாவுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை பார்க்கிற, இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து மன்னாவினாலும் பரலோகத்திலிருந்து உங்களுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படியே அவளை ஆசீர்வதித்து மிகுந்த கனத்தை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன்பிறப்புக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, கல்விக்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, வருமானத்துக்காக ஸ்தோத்திரித்து செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீர் என்னை காண்கிறதே, என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவர் அண்டை வருவாயானால், கானக நீரூற்றில் கண்டிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை அப்பா. தாவீதை போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறோம். யோசுபாத்தை போல சுற்றிலும் எதிரிகள், கோலியாத் எங்களுக்கு முன்பாக நிற்கிறான். அமலேக்கியர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் எங்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். வறட்சியான உலர்ந்த பள்ளத்தாக்கில் எலும்புகள் மத்தியிலே நாங்கள் நிற்கிறோம். அன்னாலை போல குழந்தை இல்லாமல் அழுகிறோம், வேதனையோடு நிற்கிறோம். எசேக்கியாவை போல மரணத்தை பார்த்து அஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் என்ன ஆவாங்க, எங்கள் வம்சம் என்ன ஆகும் என்று கதறுகிற நிறைய பேர் உண்டு. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்னும் இடத்துல கதறினவர்கள் அநேகம் உண்டு. எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், இறங்கும், உதவி செய்யும் என்று கேட்டவர்கள் உண்டு. அதே போல நாங்களும் கேட்கிறோம், உதவி செய்யுங்க. இந்த வேளையிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில கையை வைத்து கொள்ளுங்க. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து நுரையீரலில், சுவாசத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். கேன்சர் நுரையீரலில் சின்னதா ஒரு கட்டி, அதையும் கர்த்தர் மறைந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. மூளையிலே கட்டி அல்லது மூளையிலே கிளாட், இவை இப்பொழுதே மறைந்து போகட்டும். சுய நினைவுக்கு வந்து மீண்டும் நல்லா சுவாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கேன்சர் கிருமிகள் எல்லாவற்றையும் அழித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராண நினைவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால கிருபையினால முடிசூட்டுவீரா. சருமத்திலே காணப்படுகிற பாடுகளை நீக்கி போடுங்க. சுகரும் கொலஸ்ட்ராலும் பிபியும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக கர்த்தர் உதவி செய்யுங்க. சிலருக்கு உப்பு தாசி, சிலருக்கு WCC தாசி, சிலருக்கு RBC தாசி, சிலருக்கு ஹீமோக்ளோபின் குறைவு அதிகம்,
இப்படி பலவிதமான ரிப்போர்ட்டுகள் எல்லாவற்றையும், ரிசல்ட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. மருத்துவர்களை காட்டிலும் பெரிய மருத்துவராகிய ரஃபா உதவி செய்யுங்க. வருமானத்துக்காக செபிக்கிறோம். கடன்களை அடைக்க கிருபை தாங்க. தாமதமாய் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் துரிதமாய் வர உதவி செய்யுங்க. திருமண காரியங்களிலே உங்களுடைய தலையீடு இருக்கட்டும். பிள்ளைகள் தங்களுக்கென்று தேர்வு செய்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் முன் குறிக்கிறதை மாத்திரம் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஆதவர்களுக்கு கர்வம் திறந்து கொடுங்க. பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுகிறவர். பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கிறேன். நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தாய் தகப்பன், வயதானவர்கள், விதவைகள், அனாதைகள், பரதேசிகள், மருத்துவமனையில் இருக்கிறவர், பிரயாணம் மேற்கொள்கிறவர், வெளிநாட்டுக்காக காத்திருக்கிறவர், நாளைக்கு ரிசல்ட், ஆமாம் இன்றைக்கு ரிசல்ட், பிள்ளைகள் தேர்வு எழுதி நீட் எழுதி அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கின்ற பொழுது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறத விட அதிக மதிப்பெண் போனஸாக கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. அவன் நல்ல கல்லூரியிலே பேமெண்ட் சீட் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கவர்மெண்ட் சீட்லேயே படிக்கிற கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. தேர்விலே தேர்ச்சியை கொடுத்து ஜெயமோ கர்த்தரால் வரட்டும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இங்கே ஒரு பெண்மணி ஆண்டவருக்கு இட்ட பெயரை நாம் பார்க்கலாம். லஹாயி ரோயி. யெகோவா தேவனே பார்த்தோம், யெகோவா ஷாலும் பார்த்தோம், யெகோவா ரஃபா பார்த்தோம், யெகோவா ஷம்மா பார்த்தோம். தம் சமூகம் அளிக்கும் கர்த்தர், சமாதானம் அளிக்கும் கர்த்தர், சுகத்தை கொடுக்கும் கர்த்தர், சர்வ வல்லவர் என்று பார்த்தோம். யெகோவா ரோஹி அப்படின்னா என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இயேசு கண்டு, நிறைய இடங்களில் அதை நாம் பார்க்கலாம். இயேசு அவனை கண்டு 38 வருஷமாக படுத்திருந்தவரை பார்த்தார். இயேசு வந்ததுக்கு காரணமே அதுதான், காண்கிறவர் அவர். அதே போல ஆலயத்திலே 18 வருஷமாய் கூனியாய் கிடந்தவளை அவர் கண்டு, அந்த கண்டு என்ற வார்த்தை பார்த்து. எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார் என்பதை மறந்து போக வேண்டாம். இவருடைய சூழ்நிலையை நீங்க பார்க்கும் பொழுது இவ விருப்பப்பட்டாளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு சாராய் இரண்டாவது மனைவியாக இவளை திருமணம் முடித்து வைத்தார். முடித்து வைத்து பிறகு அவள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பவதியானதை அவள் கண்ட பொழுது நாச்சியாரை அற்பமாய் எண்ணினார். அதாவது சாராளை அற்பமாய் எண்ணினார். யூஸ்வலா நாம எல்லாவற்றிலும் சுகமாக இருந்தோம்னா மற்றவர்களை பார்க்கிற பார்வையை ரொம்ப அற்பமாக பார்ப்போம். இயல்பு தான், ரொம்ப இயல்பு அது. நல்ல மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை எப்பவுமே அற்பமாய் பார்ப்பான். இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமையில நீங்களும் நானும் இருப்போம்னா மற்றவர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிற ஒரு நிலைமை. ஆகாது என்று தள்ளின பிள்ளை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அற்பமாய் எண்ணினார். அதனாலே ஏற்பட்ட முடிவு என்னன்னா, ஆபிரகாமிடத்துல சாராய் போய் சொல்லுகிறார், இவ என்னை ரொம்ப அற்பமாய் எண்ணுகிறபடினாலே அவ மேல ஆபிரகாம் மேல பழிய போட்டுட்டு, ஆபிரகாம் செய்த தப்பு தான், இங்க பழி போடுறா. 3ஆம் வசனம், அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, நீர் எனக்கு நேரிட்டு அநியாயத்தை உன்மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள்.
கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு ரொம்ப யாரை குத்தம் சொல்றதுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாரால தான் குற்றம் சாட்டி கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ அந்த கலாச்சாரத்தில். அதனால தான் என்னமோ தெரியல சாரை ஒத்துக்கொண்டாலோ என்ற ஒரு எண்ணம் தோணுகிறது. நல்ல புருஷன் வேணான்னு சொல்லியிருக்கணும். இந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் அன்னைக்கு ஆபிரகாம் வேண்டான்னு சொல்லவில்லை. அவங்க சொன்ன மாத்திரத்திலே திருமணம் செய்து கொண்டான். வாக்குத்தத்தத்தை அவன் மறந்து ஒருவேளை நடக்காமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு நினச்சானோ தெரியல. அவனுக்காகவே சுதந்திரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டான். இது ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு செயலாக இருந்தது. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனான். 2வது வார்த்தை, அற்பமாய் எண்ணினால் சாராயை ஆகார் அற்பமாய் எண்ணினால் அதுக்கு அவங்க திரும்ப செய்கிற செயல் என்னென்ன, கடினமாய் நடத்தினார். இது உலகத்தில் நடக்கிற வழக்கமான ஒன்று. நீ என்னை அற்பமாக பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டு உன்னை கடினமாக நடத்துவேன். கீழே இருக்கிறவன் மேலே வருவான். கீழே இருக்கும் பொழுது அவன் ஒடுக்கு முறையில் இருப்பான், ஒடுக்கப்பட்டிருப்பான். மேலே வந்த பிறகு அவனே அந்த ஒடுக்குமுறையை செய்வான். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நல்லதல்ல. நான் சொல்ல, ஒரு நாள் நீ மேலே இருக்கும் பொழுது அங்கிருந்து கீழே விழுவாய். விழும் பொழுது நீயும் ஒடுக்கப்படுவாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனை நாளைக்கு மேலே இருக்க முடியும்? இல்லை, அதுதான் இங்கே நடக்குது. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். இது வேப்பா இருக்கு இந்த கொஸ்டின்ல. அவருக்கு எல்லாம் தெரியும், நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. ஆனாலும் அவர் கேட்கிறார், எங்க வர, எங்கிருந்து வர, எங்க போற? அவர் சொல்றார், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். இன்றைக்கு நிலையில அநேகர் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இந்த வேலையை விட்டு ஓடி போயிடலாம், இந்த ஜனத்தை விட்டு ஓடி போயிடலாம். இந்த இந்த அப்ரிஷியன் என்னால் தாங்க முடியல, இந்த அவமானம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கேள்வி எதை குறிக்குதுன்னா, ஏன் அதை கேட்டார்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தும் ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்கிற, எங்க வர? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏதேன் தோட்டத்தில். அவருக்கு தெரியாத விஷயமா? அப்போ அவன் சொல்றான், நான் நிர்வாணி என்று அறிந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கேன். நான் விளக்கின கனியை நீ புசித்தாயா? ஆமா ஆண்டவரே, அந்த ஏவாள், நீ கொடுத்த ஏவாள் கொடுத்தால் அதை நான் சாப்பிட்டேன். ஆண்டவருக்கு தெரிய, இருந்தாலும் கேட்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட சில கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேள்வி? எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். இது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் இது ஒரு ஆழமான ஒரு ஆண்டவருடைய அபிமானத்தை காண்பிக்கிறது. அவருடைய லவ், அவருடைய ஸ்நேகம், அவருடைய பாசத்தை காண்பித்து, எங்கேருந்து வர, எங்க போற? ஒரு அப்பாவால் தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முடியும். விரும்புகிற நம் நேசராலே தான் இதை கேட்க முடியும். எங்க போறப்பா, எங்க வர, எங்க போற? இது பாசத்தோடு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற விஷயம். நீங்க சொல்லுங்க தயவு செய்து, ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எல்லாம் தெரியும் உங்களுக்கு, கொடுமை, வறுமை, வேதனை, குழந்தை இல்லை, அல்லது நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறேன், கணவனை பிரிந்து இருக்கிறேன், வீடு இல்லை, வேலை இல்லை, தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறேன், அதனால என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க நிறைய ஊழியக்காரில் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து சாதிச்சுங்களாம் தற்கொலைக்கு நேராக ஓடினவர் தான். ட்ராக்கு பக்கம் நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவரும் தற்கொலை பண்ண ஓடினவர் தான்.
அந்த மாதிரி தங்களை மாய்த்து கொள்ள போகிறவர்களிடத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வி, எங்க இருந்து வர, எங்க போற? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல, போராட்டத்துல, வியாதியில, பலவீனத்துல, வறுமையில, கஷ்டத்துல இருக்கிற நம்மை பார்த்து ரொம்ப ஆசையா கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். இதை நான் பேசுகிறது அல்ல, என் ஆண்டவர் பேசுகிறது. எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? பிரச்சனை தான் என்ன? அவர் சொல்றா, ஓடி போகிறேன். அது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரிடத்துல திரும்ப போய் அவள் கைகளின் கீழ் அடங்கியிரு என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ண முடியாததாயிருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயா. அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல வார்த்தை. அங்கலாய்ப்பு என்பது பல அர்த்தங்கள் குடிக்கிற ஒன்றாக இருக்கும். எங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அங்கலாய்ப்பு, ஊழியத்திலே ஒரு அங்கலாய்ப்பு, வறுமையிலே ஒரு அங்கலாய்ப்பு, கடன்ல ஒரு அங்கலாய்ப்பு, குழந்தை இல்லாம ஒரு அங்கலாய்ப்பு. இன்னைக்கு எத்தனை வார்த்தைகள் வேணா நீங்க போட்டுக்கலாம். அங்கலாய்ப்பு என்பது அது எக்ஸ்ட்ரீம் பெயின், அது தாங்கிக் கொள்ள முடியாத வலி, பொறுத்து கொள்ள முடியாத அவமானங்கள், நிந்தைகள். இது நம் வாழ்க்கையில நம்ம எதிராளி கூட நடக்கக்கூடாது என்று நினைக்கிற காரியங்கள். அதுதான் அங்கலாய்ப்பு. திக்கு தெரியல, திசை தெரியல, வழி தெரியல, இருட்டா இருக்கு, குழியில இருக்கிற, அதுதான் அங்கலாய்ப்பு. ஒரு மரண நிகழ்வுல நம்ம குடும்பங்களில், அது எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பார்த்தேன், என்ன செய்வதென்று தெரியாம அங்கலாய்ப்பு. இங்க அங்க என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன செய்யணும், அதுதான் அங்கலாய்ப்பு. அவன் துஷ்ட மகனாயிருப்பான், மனுஷனாயிருப்பான். அவன் கை எல்லாருக்கு விரோதமாகவும் அவருடைய கையும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இவங்களுக்கு தெரியும்ல, இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கிற இந்த அரேபியா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, ஈஜிப்து, சீரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிறவர் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோய் எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கும் ஒரு குமாரனை பெற்று, ஆபிரகாம் ஆகாரை பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். 86 வயது. 86 4 + 10 14. அப்போ ஈசாக்கு பிறக்கும் பொழுது 100 வயசுல, இஸ்மவேலுக்கு 14 வயது. நீர் என்னை காண்கிற தேவன். ஜெபம். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்கள் அங்கலாய்ப்பை பார்த்திருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அங்கலாய்ப்பு. உன் அங்கலாய்ப்பு நிமித்தமாய் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். உன் அங்கலாய்ப்பு நீங்க அவனை பெரிய ஜாதியாக்குவேன். உன் அங்கலாய்ப்பு நீங்க உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன். நீ துக்கப்பட்டது போதும், நீ அடிமை தனத்தில் வாழ்ந்தது போதும், நீ ஒடுக்கப்பட்டது போதும், கடுமையாய் நடத்தப்பட்டது போதும்.
கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டு உன்னை விடுதலையாக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி, என்னை காண்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், லகாயிரோய் என்று சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை பார்க்கிறேன், எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்க்கிறேன். வேலையோ, ஊழியமோ, திருமணமோ, குழந்தையோ, கண்ணீரோ, வியாதியோ, வறுமையோ, கடனோ, பிரிவினையோ, வியாதிகளிலே சகல வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், நம்ம எதிராளிகள், கோலியாத்து போல கோலியாத்து போல மற்றும் ரவிதீம்ல கூடின மக்களை போல யாராயிருந்தாலும் கர்த்தர் காண்கிறவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற அநேக ஆத்துமாக்களை எழுப்பித்தாங்க. நிறைய தேவைகள் இருக்கு. இதை இன்னும் பெரிதாக படுத்த வேண்டும். கர்த்தர் அதற்காக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசி அவர்களாக முன் வந்து சில காரியங்களை செய்ய உதவி செய்யும். இதை இன்னும் அநேகருக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த ஷேர் பண்ண உதவி செய்யும். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். அநேக ஜெப ரிக்வெஸ்ட்கள் வந்திருக்கிறது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கத்தில் கொடுக்கிறேன். அவளுக்கு நீர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஆசீர்வாதம். கடன்கள் விசேஷமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.